ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல் பிபிடியில் லேப் 1 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிளாஸ் 1 பார்த்தோம் இல்லையா, அதனோட லேப் செஷன். ஸோ இந்த லேப் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் கொஷின், லோடு பிபிடி டெஸ்ட் த பிலோ 3 மெத்தட். ஸோ 3 மெத்தட் யூஸ் பண்ணி பிபிடியை லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எப்படி பிபிடி ஓப்பன் பண்ணுற மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். அதில் ஒரு 3 மெத்தட் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட், Step 1, start pin to start Microsoft. So startல pin to startல PPTன்ற ஒரு ஐகான் இருக்கும், அதை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எங்கே சொல்லியிருக்கேன் pin to startனா, ஸோ இந்த இடத்துல இங்கே பின் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது start type PPT in search box and close it. ஸோ ஸ்டார்ட்ல இங்கே பாருங்க, இந்த சர்ச் பாக்ஸில் பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்தோடனே நமக்கு பிபிடியில் என்னென்ன அது வந்துடும். ஸோ நம்ம பவர் பாயிண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணி தென் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது டபுள் கிளிக் ஆன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் 2007 ஐகான் இன் யுவர் டெஸ்க்டாப். ஸோ நம்ம டெஸ்க்டாப்பில் பவர் பாயிண்ட்ன்ற ஐகான் போட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஓப்பன் a நியூ presentation and save file in the specified name location. ஸோ நீங்கள் லோட் பண்ண வரைக்கும் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூவாக உங்களுக்கு எந்த மெத்தட் தோணுதோ அந்த மெத்தடில் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னே முதல்ல சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் a நியூ presentation and save file in the specified name and location. ஸோ ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ சேவ் பண்ணுறதுக்கு என்ன சேவ் பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன்ல இந்த சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுக்கணும். அப்படின்னா Ctrl+S அப்படி கொடுத்தோன்னே எங்க போகும், நம்ம லைப்ரரிக்கு போகும். ஸோ இந்த இடத்துல எங்க சேவ் பண்றதுன்றத அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கன்னா டிரைவ் நேம் ஸ்டூடெண்ட்ல அதுக்குள்ள போனீங்கன்னா டிசிஏன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஃபோல்டர் போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்க நேம்ல ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா சப்ஜெக்ட் நேம் இருக்கும் பிபிடின்னு. அப்படி இல்லைனாலும் நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு உங்க ஃபைல் நேமை இன்னைக்கு என்ன லேப் செஷன் 1 இல்லையா, 1.lab1 டேட் மந்த் இயர் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்ற டிரைவ்க்குள்ள, ஸோ ஸ்டூடெண்ட்ல டிசிஏன்னு ஒரு கோர்ஸ் போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள உங்க நேம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல உங்க நேம் எதுவும் அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இது என்னது பிபிடி. ஸோ பிபிடின்ற ஃபோல்டர் வேணும்னா நீங்களே ஒரு நியூ ஃபோல்டர் கொடுத்து 3.ppt அப்படின்ட்டு நீங்களே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. அங்க நம்ம ஃபைல் நேம் சேவ் பண்ணுங்க. ஸோ என்ன ஃபைல் நேம், 1.lab1 இன்னைக்கு டேட்டு. ஸோ இன்னைக்கு டேட்டு மந்த் இயர் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் அஸ் டைப் என்னன்னு சேவ் பண்ணால் பிபிடிஎக்ஸ், நம்ம ஜென்ரலாக எக்ஸ்டென்ஷன் வந்து பிபிடிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபைல் பாருங்க சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஷின், தேர்ட் கொஷின், செட் த லேஅவுட் ஆஸ் டைட்டில் ஒன்லி லேஅவுட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடு என்னவா கொடுக்க சொல்லியிருக்காங்க, டைட்டில் ஒன்லி லேஅவுட். ஸோ இதில் ஸ்லைடில் நியூ ஸ்லைடு ஆட் பண்ணுறது எப்படின்னு சொன்னேன், இதில் இருக்குது. இதில் டைட்டில் ஒன்லி எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இல்லையா, அதை டெலிட் கீ கொடுத்து டெலிட் பண்ணிக்கோங்க. இந்த டைட்டில் ஒன்லின்றது மட்டும் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டைட்டில் ஒன்லின்ற ஸ்லைடை ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது டைப் த ஃபாலோயிங் அண்ட் வெர்டிகலி சென்டர் த டைட்டில் இன் ஸ்லைட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனோட டைட்டிலோட ஹெட்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. மை ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் தான் இந்த டைட்டிலில் கொடுக்கணும். அது எப்படின்னா வெர்டிக்கலாக இருக்கணும், சென்டரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மை ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு சென்டரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பாருங்க, இதுதான் சென்டர். நீங்க இது டச் பண்ணீங்கன்னாவே சென்டர்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணி சென்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ நம்ம 4th கொஷின் முடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது insert a new slide and set the layout as title and content. ஸோ அடுத்ததாக ஒரு ஸ்லைட் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்னா லேஅவுட், டைட்டில் அண்ட் கண்டென்ட் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணது டைட்டில் ஒன்லி, இப்போ டைட்டில் அண்ட் கண்டென்ட். ஸோ இதில் நியூ ஸ்லைடில் கிளிக் பண்ணிங்கன்னா டைட்டில் அண்டு கண்டென்ட் இந்த செகண்டாக இருக்குல்ல, ஸோ இதுதான். ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள், டைப் த ஃபாலோயிங் இன் டைட்டில் அண்ட் கண்டென்ட். ஸோ இந்த டைட்டில் அண்ட் கண்டென்ட்ல என்ன டைப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. டைட்டிலில் இன்புட் டிவைசஸ், கண்டென்ட்ல இன்புட் டிவைசஸ்ல என்ன கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், ஜாய்ஸ்டிக், லைட் பென், வெப் கேமரா, ஸோ இதெல்லாம். ஸோ டைட்டிலில் வந்து இன்புட் டிவைசஸ்ன்னு டைப் பண்ணிட்டு கண்டென்ட்ல வந்து இதெல்லாம் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ண உடனே வந்துடும். ஸோ இதில் இன்புட் டிவைசஸ் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்புட் டிவைசஸ் என்னென்னலாம். ஸோ நீங்கள் அதில் என்னென்ன கொடுத்துருக்கோங்களோ அதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் டிவைசஸ், அந்த இன்புட் டிவைசஸில் என்னென்ன இருக்குது, கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், ஜாய்ஸ்டிக், லைட் பென், வெப் கேமரா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது 7th கொஷின், செட் த லேஅவுட் ஆஸ் பிளாங்க் லேஅவுட் அகைன் ஆட் த சேம் ஸ்லைட்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளாங்க் லேஅவுட்னு ஒன்று வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதே ஸ்லைடை மறுபடியும் இன்னொரு டைம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 2 ஸ்லைட் ஓப்பன் பண்ணோம், ரெண்டுமே பிளாங்க் லேஅவுட்டு. ஸோ நியூ ஸ்லைடில் பிளாங்க் ஸ்லைட், அகைன் நியூ ஸ்லைடில் பிளாங்க் ஸ்லைட், 2 பிளாங்க் ஸ்லைட் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது இன்சர்ட் எ டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் டைப் த டெக்ஸ்ட் ஷேப்ஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம பிளாங்க் லேஅவுட்னாவே என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் வந்து ஷேப்னு டைப் பண்ணுங்கன்னு. அடுத்தது இன்சர்ட் எனி 4 ஷேப் அண்ட் நேம் த ஷேப். ஸோ ஷேப்னு டைட்டில் டைப் பண்ணிட்டு 4 ஷேப் ஏதோ ஒரு ஷேப் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கு நேம் தர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4th ஸ்லைடில் இங்கே இருக்கு பாருங்க டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டைட்டில் என்னன்னு கொடுக்குறேன், ஷேப்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஷேப்னு கொடுத்தாச்சு. இது வேணா இப்படி மூவ் பண்ணி நீங்கள் சென்டருக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். அடுத்து என்ன சொன்னாங்க, 4 ஷேப் இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தீங்களோ அங்கேயே நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அதில் 4 ஷேப்பு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு 4 ஷேப், உங்களுக்கு என்ன ஷேப் தோணுதோ அந்த 4 ஷேப்பை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நேம் தர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் சேம் டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ அப்படி கொடுத்துட்டு அது அப்படியே நீங்கள் அந்த நேமையும் வந்து சேம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஷேப்பும் வரைஞ்சாச்சு, நம்ம அதுக்கு நேமும் கொடுத்தாச்சு. அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெலீட் த 3rd ஸ்லைடு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 2 ஸ்லைட் பிளாங்க் ஸ்லைட் ஓப்பன் பண்ணீங்க இல்லையா, அதில் 3ஆவதாக இருக்க ஸ்லைடை டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டெலீட்ன்ற கீபோர்டில் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் 3rd ஸ்லைட் மேலே கிளிக் பண்ணிட்டு அந்த டெலீட் கீ கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது வியூவிங் த ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் இப்போ செஞ்ச ப்ரெசன்டேஷனை வியூ பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வியூ பண்ணி பார்க்கணுன்னா F5 கீபோர்டில் F5ன்னு ஒரு கீ இருக்கு இல்லையா மேலே டாப்பில், ஸோ அதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பாருங்க
இப்படிதான் உங்க ப்ரெசன்டேஷனை பார்க்கணும். அப்படி நீங்க வந்து ஒன்னா என்டர் கொடுக்கலாம், இல்ல வந்து ஸ்பேஸ் பார் கொடுக்கலாம், இல்ல ஆரோ மார்க் இல்லையா, இந்த ஆரோ மார்க்ல ரைட் கீ அந்த மாதிரி ரைட் கொடுத்தீங்கன்னா முன்னாடி போகும், லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ்க்கு வரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரைட் ஆரோ கொடுக்குறேன், அடுத்த ஸ்லைடுக்கு வரும் பாருங்க, அப்படியே அடுத்த ஸ்லைடுக்கு வரும். ஸோ இதே லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி ப்ரீவியஸ்க்கு வரும். ஓகேங்களா? அடுத்து எந்த ஸ்லைடு இல்லைன்னா எண்ட் ஆயிடும். மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். F5 கொடுத்து உங்க ப்ரெசன்டேஷனை ஷோ பண்ணி பார்க்கணும். இதுதான் ஸ்லைட் ஷோ, அதுதான் வந்து F5. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் சொன்னது புரிஞ்சிச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு டைட்டில் ஸ்லைடு ஓப்பன் பண்ணி மை ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஒரு டைட்டில் பண்ணோம். அடுத்து டைட்டில் கண்டென்ட் யூஸ் பண்ணி டைட்டில் இன்புட் டிவைஸ் கண்டென்ட்ல சம் கண்டென்ட் எழுதுறோம். அடுத்து 2 ஸ்லைடு ஓப்பன் பண்ணோம், பிளாங்க் ஸ்லைடு. அதுல ஒரு ஸ்லைடு வந்து ஷேப் அண்ட் டைட்டில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துட்டு ஷேப் வரைஞ்சி சம் நேம் எழுதிட்டோம். அடுத்தது இது கூட இன்னொன்று ஓப்பன் பண்ணோம் இல்லையா, பிளாங்க் ஸ்லைடு, அதை டெலீட் பண்ணிட்டோம். அப்புறம் F5 ப்ரெசென்ட் பண்ணி ஸ்லைட் ஷோ பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.